शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसति जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। हृदये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। यतः सर्वाणि भूतानि प्रतिभान्ति स्थितानि च यत्रैवोपशमं यान्ति तस्मै सत्यात्मने नमः। பெண்மை பாதியன் பெற்ற களிச்சினை அண்மை தூர மரவகத்துண்ணுவாம் திண்மை ஞானச் சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குறை செய்யவே பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத்திலங்குகின்றது மண்ணு சிற்ஜோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரெஞ்சுவாம். ஞான வாசிஷ்டம் ஆறாவது நிர்வாண பிரகரணம், ஒன்பதாவது சிகித்வஜன் கதை. பாடல் 17, 18. இவ்வாறு தினந்தோறும் தன் சொரூபத்தே கழிக்கும் இதய நோக்கால் தவ்வாத பகுதி நிலையாய் ஆசை போய் சங்கம் சற்றுமின்றி ஒவ்வாத துந்தனை போய் தொழிலின்றி பற்றி வீடு ஒன்றும் இன்றி கவ்வாத இயல் தொழில் செய்து உயர் பரம பெரும் பேற்றால் கருத்து முற்றி உள்ளுரு பூரணம் எய்தி ஓமைகட்கு அப்பாலாகி ஒருவராலும் தெல்லி அளவிடா ஒன்னா நிலையாம் தன் விவேகத்தின் செறி பழக்க வெள்ளமுறத் தன் சொரூபம் வெளியாய் மென்மலர் கொடி போல் விளக்கமுற்றால் எள்ளறிய அபிநவமாம் பேரழில் கோர் இவள் பொலிவை இனிது நோக்கி கண்டறியா அழகு இதன மிக வியந்து சிகித்வஜன் கலரல் உற்றான். பண்டை இளநலம் மீண்டு படைத்தனை போல் அலங்காரம் பல பெற்றாய்போல் அண்டரமுது உண்டனை போல் ஆர்க்குமுற அரிய பதமடைவுற்றாய்போல் மண்டுகின்ற ஆனந்தம் நிறைந்தனை போல் பொழிகின்றாய் மாசிலாளே. சிகித்வஜன் சூடாலை தம்பதியினர் எல்லா உலக சுகங்களையும் பார்த்த பிறகு முதுமையில் வாழ்க்கையின் நிலையாமையை, அனித்தியத்தன்மையை, குறையுடைய தன்மையை
உணர்ந்து ஆத்ம ஞானம் ஒன்றே நமக்கு நிறைவை தரும் என்பதை அறிந்து முறையாக பெரியோர்களிடமிருந்து தத்துவ சாஸ்திரங்களை அறிந்தார்கள். வேதாந்த சாஸ்திர விசாரம் செய்து பிறகு மனன நிதித்தியாசனங்கள் செய்தார்கள். அவர்களுக்குள் பரஸ்பரம் சாஸ்திர தத்துவ விஷயங்களை விவாதித்து கொண்டார்கள். பிறகு ஒரு பொழுது சூடாலையானவள் தனிமையான இடமிருந்து ஆத்ம தத்துவத்தை சிந்தனை செய்கின்றார். இதான் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது. பல தினங்கள் பல காலம் தொடர்ந்து ஆத்ம அனாத்ம விவேகம் செய்து உடல் முதலானவைகள் ஆத்மா அல்ல, அவை நான் அல்ல, உலகம் தோற்ற மாத்திரம், இவை அனைத்திற்கும் ஆதாரமாக ஒரே பரம்பொருள் இருக்கின்றது என்றும் அதுவே நான் என்றும் தொடர்ந்து சிந்தனை செய்தார். உலக விவகாரங்கள் சமமான மனநிலை கொண்டு ஆத்மாவிலேயே எப்பொழுதும் மனதை இருத்தி இருந்தார். தினந்தோறும் தன் சொரூபத்தை கழிக்கும் இதய நோக்கால் தவ்வாத பகுதி நிலையாய் ஆசை போய் சங்கம் சற்றும் இன்றி உலக ஆசைகள் உலக பற்றுகள் எதுவும் இல்லாமல் சொரூபமான ஆத்மாவிலேயே மனதை நிறுத்தியவளாய் உள்முகமாய் திருப்பியவளாய் எல்லாவிதமான இருமைகளும் மனதிலிருந்து நீங்கி எவ்விதமான தொழில்களும் செயல்களும் இல்லாமல் எதிலும் பற்றும் வெறுப்பும் இல்லாமல் இருந்தால் இயற்கையாக அமைந்த தொழில்களை மட்டும் செய்து கொண்டு இருந்தார். இயல் தொழில் செய்து உயர் பரம பெரும் பேற்றால் கருத்து முற்றி இந்த பரமார்த்த சிந்தனையினால் மனதானது மிகுந்து இருக்க, மனதில் பரமார்த்த சிந்தனையானது மிகுந்து இருக்க, அதனால் உள்ளுரு பூரணம் எய்தி உள்ளே நிறைவை அடைந்தவளாய் நிறைவாக இருக்கின்ற ஆத்மாவை அடைந்தவளாய் ஆத்மாவையே தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருந்ததனால் மனதிலும் பூர்ணத்துவத்தை அடைந்து நிறைவை அடைந்து ஓமைகளுக்கு அப்பாலாகி ஒருவராலும் தெள்ளி அளவிட ஒண்ணா நிலையாம் தன் விவேகத்தின் செறி பழக்க வெள்ளமுற தன் சொரூபம் வெளியாய் மென் மலர்கொடி போல் விளக்கம் உற்றாள். ஒப்பு ஓமை இல்லாத ஆத்ம ஆனந்தத்திலேயே ஆத்மஸ்வரூபத்திலேயே மனது நின்றவளாக இருந்தாள். விவேகத்தின் செறி பழக்க வெள்ளமுற தன் சொரூபம் வெளியாய் தன் சொரூபமானது நன்கு வெளிப்பட சொரூபம் வெளியாயின தன் சொரூபமானது நன்கு வெளிப்பட ஆத்மானந்தமானது நன்கு ஒடுங்கிய மனதில் லயமான மனதில் வெளிப்பட்டு விளங்க மெல்லிய மலர்கொடி போல அவள் இருந்தாள். இளைய மலர்கொடி போல இருந்தார். இளம் பருவத்து கொடி போல இருந்தார். இவளுடைய இந்த தோற்றத்தை இந்த மாற்றத்தை கண்டு எள்ளறிய அபிநவமாம் பேரெழில் கூர் இவள் பொலிவை இனிது நோக்கி சிகித்வஜன் இவளுடைய நடத்தை இவளுடைய உடலை இவளுடைய தேஜஸை பார்க்கிறார். இவருடைய மனது சுரூபத்தில் நின்றதுனால வேற விஷய சிந்தனை எதுவும் இல்லை, மனதில் கலக்கம் இல்லை, குழப்பம் இல்லை, மனது எப்பொழுதும் ஆத்மானந்தத்தில் இருக்கின்றது. அதனால் ஏற்படக்கூடிய தேஜஸ் பூரிப்பானது இருக்கின்றது. அது உடலுக்கு காந்தியை கொடுத்திருக்கின்றது. அதனால் எள்ளறிய அபிநவமாம் பேரெழில் கூர் இவள் பொலிவை இவருடைய புதிய பொலிவை கண்டு ஆத்ம ஞானத்தினால் இருக்கின்ற அந்த மலர்ச்சியை கண்டு மனது நிறைவாக இருக்கிற பொழுது அது உடலிலும் வெளிப்படுகின்றது. மனது சோகமாக இருந்தால் உடம்பை ஆளை பார்த்தாலே என்ன ஒரே சோகமாக டல்லாக இருக்கீங்கன்னா, இப்போ மனதில் உற்சாகம் இருந்தால் அது உடல்லையும் தெரிகின்றது. அர்ஜுனன் பார்க்குறோம், அஞ்ஞானத்தினால மோகத்தினால தளர்வடைந்தவனாக நிற்கக்கூடிய சக்தியற்றவனாக அவன் தன்னுடைய காண்டீவத்தை கூட தூக்க முடியாதவனாக தேர்தட்டில் அமர்ந்து விடுகிறான். இப்போ மனதில் இருக்கக்கூடிய சோகமானது உடலை பாதிக்கின்றது. அதே மாதிரி சுகமும் ஆனந்தமும் உடலில் வெளிப்படுகின்றது. அதனால் மலர்ந்தவளாக தேஜஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஞானத்தினால பிரகாசமுடையவளாக உடல்
அழகு கூடியவளாக, புது பொலிவு உடையவளாக, அல்ல மென்மலர் கொடி போல் அப்படின்னு முன்னாடி சொன்னார். அப்படி புதிய வெளிப்பாடுகளை, மெய் வெளிப்பாடுகளை உடையவளாக அவள் இருக்க கண்டு சிகித்வஜன் கேட்கின்றான். கண்டறியா 19வது பாடல். கண்டு அறியா அழகு இதென மிக வியந்து, இதுவரை பார்த்திராத அழகு இது என, இதுவரைக்கும் அவனிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு அழகை அவன் பார்த்தது இல்லை. இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் சரீர காந்தி தான். சரீரத்தில் உணவு முதலானவைகளால் அல்லது இளமையில் இருந்த அழகைத்தான் பார்த்துருக்கிறான். ஞானத்தினால் வெளிப்படக்கூடிய அழகை இப்பொழுது தான் பார்க்கிறான். கண்டறியாத அழகு இது என, இதுவரை நான் பார்த்திராத அழகு இது என மிக வியந்து சிகித்வஜன் களறல் உற்றான். அவன் கேட்கின்றான். பண்டை இள நலம் மீண்டும் படைத்தனை போல். இப்போ வயதான பருவத்தில் இருக்கிறார்கள், ஆனால் மீண்டும் இளமை திரும்பியது போல. நல்ல பண்டைனா பழைய, இள நலம் இளமையான நலம், மீண்டும் படைத்தனை போல் மீண்டும் இளம் பருவத்திற்கு மீண்டும் திரும்பியது போல். அலங்காரம் பல பெற்றாய் போல். நல்ல அலங்காரத்துக்கு மேலே அலங்காரம் செய்து கிழவியாக இருந்தாலும் பியூட்டி பார்லர் போயிட்டு வந்தாக்க ஆள் மாறிடுறாங்க, இளமைக்கு திரும்பி விடுகிறார்கள். அந்த மாதிரி வயதான காலத்தில் நல்ல மேக்கப்லாம் போட்டு அதனால் ஏற்படுகின்ற அழகு போல். இன்னும் இளமை திரும்பியது போல் இல்லை, நல்ல அளவுக்கு அதிகமான மேக்கப்புனால் அழகாக இருப்பது போன்ற தோற்றம் வருவது போல. அதனால் அலங்காரம் பல பெற்றாய் போல். அதுக்கப்புறம் அண்டர் அமுது உண்டனை போல். அண்டர் அமுது தேவாமிர்தத்தை உண்டது போல, அமிர்தம் உண்டு, அதனால் இளமை திரும்பியது போல, தேவர்களைப் போல. ஆர்க்கு முற அரிய பதம் அடைவுற்றாய் போல். யாரும் அடையாத உயர்ந்த நிலையை அடைந்தது போல. மண்டுகின்ற ஆனந்தம் நிறைந்தனை போல். நன்கு நெருங்கி இருக்கின்ற, அடர்ந்து இருக்கின்ற ஆனந்தம், நிறைவான ஆனந்தம் இருப்பது போல. அந்த ஆனந்தத்தினால் வரக்கூடிய பூரிப்பு, அந்த பூரிப்பு, அதனால் ஆனந்தம் நிறைந்தனை போல். பொழிகின்றாய் மாசிலாலே. மாசு இல்லாதவள், தூய்மையானவளே, இப்படி உன்னுடைய இளமை திரும்பி இருக்கிறது, அழகு கூடியிருக்கிறது, தேவர்களைப் போல ஜோதி உடையவளாய் இருக்கிறாய், அரிய பதத்தை அடைந்தது போல, நிறைவான ஆனந்தத்தை அடைந்தது போல இருக்கின்றாயே, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறான். அடுத்த பாடல் 20வது பாடல். போகத்துக்கு இறங்காது சாந்தமாய் ஊற்றமாய் பொலிவு உண்டாகி ஏகத்தில் சமமாய் கம்பீரமாய் உனது மனது இருப்பது என்னே. தேகத்தில் பெரும் அழகும் சித்தத்தில் பேரழகும் சேர்ந்தது எங்கன். நீ கற்பால் உரை என்ன காதலர்க்கு சூடாலை நிகழ்த்தல் உற்றால். போகத்துக்கு இறங்காது சாந்தமாய், உலக போக விஷயங்களில் ஆசை கொள்ளாமல், அதில் சலனம் இல்லாதவளாக, சாந்தமான மனது உடையவளாய், அதனால் சாந்தமான சொரூபம் உடையவளாய். மனது சாந்தமாக இருந்தால் அது பேச்சு நடத்தையிலும் இருக்கும். அந்த சாந்தத்தை அடைந்தவளாய். ஊற்றமாய், நல்ல உற்சாகமுடையவளாய், பிரகாசமுடையவள். பொலிவு உண்டாகி, நல்ல பொலிவும் இருக்கின்றது. நல்ல ஒரு உறுதியான தன்மை, சாந்தமான தன்மை, ஒரு பொலிவோடு கூடிய தன்மை, பிரகாசம், தேஜஸ் உடையவளாக ஆகி இருப்பவளாக. ஏக்கத்தில் சமமாய் கம்பீரமாய், எப்பொழுதும் ஒரே தன்மை உடையவளாய், கம்பீரமாய், எந்த குழப்பமும் இல்லாதவளான, தெரிந்த பார்வை, தெரிந்த பேச்சு, தெளிந்த நடத்தை உடையவளாக. அதான் கம்பீரம். குழப்பமாக இருந்தாக்க முகத்தை பார்த்தாலே தெரியும். அப்படி இல்லாமல் ஒரு உறுதியான நடத்தை, பேச்சு உடையவளாக, உறுதி உடையவளாக, தெளிவு உடையவளாக, எல்லாவற்றிலும் ஒரு சம நோக்கு உடையவளாக, எப்பொழுதும் ஒரு தன்மையான மனது
செய்கை உடையவளாக உடையதாக உனது மனது இருப்பது என்ன? உன்னுடைய மனது எப்படி இப்படிப்பட்ட தன்மையை அடைந்தது? ஏன்னா மனதினுடைய தன்மை செயலில் தெரியும். ஆனால் செயல்பாடை வைத்து கொண்டு உன்னுடைய மனது எப்படி இவ்வளவு பக்குவம் அடைந்தது என்று கேட்கிறார். உனது மனது இருப்பது என்ன? தேகத்தில் பெரும் அழகும் சித்தத்தில் பேரழகும் சேர்ந்தது எங்கன். தேகத்திலையும் இளமை திரும்பியது போல காந்தி இருக்கு. அப்புறம் மனதிலையும் அழகானது இருக்கின்றது. அது வெளியே முகத்தில் செயலில் பேச்சில் தெரிகின்றது. இப்படி மனசாந்தி உடையவளாக அழகுடையவளாக ஆனது எப்படி? நீ கற்பால் உரை என்ன காதலர்க்கு. இப்படி நீ உன்னுடைய கற்பால் கணவன் வேறு யார் கேட்டாலும் சொல்லாமல் இருக்கலாம், மௌனமாக இருந்துடலாம். ஆனால் கணவன் கேட்கிற பொழுது சொல்லியாக வேண்டிய தர்மம் இருக்குது. அதனால் கற்பால்னா உரை என்ன காதலர்க்கு என்று கேட்கின்ற தன்னுடைய கணவனுக்கு சூடாலை நிகழ்த்தல் உற்றால் சொல்லல் ஆனால் தன்னுடைய எண்ணத்தை தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகின்றார். சிகித்வஜன் கணவன் கேட்க தன்னுடைய ஆத்மானுபவத்தை ஆத்மானந்தத்தை தன்னுடைய உள்ள கிடக்கையை வெளிப்படுத்துகின்றாள். 21வது பாடல். கிஞ்சிலும் இன்றி கிஞ்சில் வடிவான இது விட்டு கிஞ்சிலன்றி விஞ்சும் ஒரு வடிவுற்றேன் அதனாலே சீருடைத்தாய் விளங்கா நின்றேன் கிஞ்சிலே கிஞ்சில் என சுபாவ நிலையாய் உதயம் கெடுதியின்றாய் விஞ்சுவது ஏது அதை அறிந்தேன் அதனாலே சீருடைத்தாய் விளங்கா நின்றேன். கிஞ்சிலும் இன்றி கிஞ்சில் வடிவான இது விட்டு கிஞ்சில் வடிவான இது கிஞ்சிலும் இன்றி விட்டு. கிஞ்சில்னா கிஞ்சித் அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம். கிஞ்சித் அப்படின்னாக்க சிறிது, சிறிதளவு, கொஞ்சம் என்று பொருள். இந்த உலகம் கிஞ்சிலாக இருக்கின்றது. அற்பம் அப்படின்னு அர்த்தம். அற்பமான உலகம். அற்பமானாக்க அனித்தியமானது, தற்காலிகமாக இருக்கக்கூடியது, தோற்றமாக இருக்கக்கூடியது, அற்ப சுகமுடையது. இப்படி அல்பம்னு சொல்கிறோமே, உலகம் அல்பமாக அற்பமானதாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற இந்த உலகை சிறிதும் மிச்சமில்லாமல் விட்டு. அதனால் கிஞ்சில் வடிவான இதுனாக்க கிஞ்சில் வடிவான இந்த உலகம், அற்பமான இந்த உலகத்தை விடுத்து. எப்படி விடுறதும் என்னென்ன, அது கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் முழுவதுமாக விடுத்து. அதனால் கிஞ்சிலும் இன்றி விடுத்து, சிறிதும் வைத்து கொள்ளாமல் முழுவதுமாக. உலகத்தில் எல்லாமே மித்தியான, எல்லாம் தோற்ற மாத்திரம் என்று இந்த உலகத்தை மிச்சமில்லாமல் விட்டு. கிஞ்சில் அன்றி விஞ்சும் ஒரு வடிவு உற்றேன். இதெல்லாம் நீக்கிய பிறகு எஞ்சி இருக்கின்ற விஞ்சும்னா முழுமையான ஒப்பற்ற ஒரு வடிவத்தை அடைந்தேன், சொரூபத்தை அடைந்தேன். இந்த உலகத்தை விட்ட பிறகு எஞ்சி இருக்கின்ற, அதே சமயம் பூர்ணமாய் இருக்கின்ற ஒன்றை அடைந்திருக்கின்றேன், ஒரு நிலையை அடைந்திருக்கின்றேன். அதனாலே சீருடைத்தாய் விளங்கா நின்றேன். அதனால் இவ்வளவு அழகு பொருந்தியவளாக இருக்கின்றேன். அல்லது சீருங்கிறது சீரான தன்மை. இந்த ஒழுங்கு உடம்புலையும் மனதிலையும் எப்படி உனக்கு இந்த ஒழுங்கு நேர்த்தியானது சீரானது ஏற்பட்ட. சீர்னா சிறப்புன்னு அர்த்தம். சீர்மை என்று உயர்வு, சிறப்பு, மேன்மை எல்லா பொருளும் உடையது சீர். அப்படிப்பட்ட சீரான தன்மையை நான் அடைந்திருக்கின்றேன். அதனால் அற்பமான உலகத்தை விடுத்து மகத்தான பிரம்ம பரம்பொருளை அடைந்திருப்பதினால் நான் இந்த தன்மையை பெற்றிருக்கின்றேன். நான் ஆத்மா என்று உணர்ந்து கொண்டதனால் இந்த நிறைவை அடைந்திருக்கின்றேன். கிஞ்சிலே கிஞ்சில் என சுபாவ நிலையாய் உதயம் கெடுதி என்றாய். கிஞ்சில்ங்கிறது கிஞ்சிலே கிஞ்சில்னா அணுவுக்கு மணுவான,
அணுவுக்கும் அணுவான அப்புறம் மகத்துக்கும் மகத்தாக இருக்கின்ற ஆத்ம தத்துவமாய் என சுபாவ நிலையாய் என் சொரூப நிலையாய் சொரூபமாக இருக்கின்ற ஆத்மாவாய் அனைத்திற்கும் மேலாக அனைத்திற்கும் நுண்ணியதாக அதிசூக்ஷ்மமானதாக அணுவுக்கும் அணுவாக இருக்கின்ற ஆத்ம தத்துவமாக சொரூபமாக உதயம் கெடுதி என்றாய் தோற்றம் மறைவு இல்லாததாய் விஞ்சுவது ஏது அவ்வாறு எது இருக்கின்றதோ அதை அறிந்தேன். ஆனால் முதல்ல சொன்னது விஞ்சும் ஒரு வடிவு உற்றேன். உலகத்தை மித்யா என்று நீக்கிய பிறகு அதற்கு ஆதாரமாக இருக்கின்ற பிரம்ம தத்துவத்தை அறிந்து அதுவாக நான் இருந்தேன்னா, அதுக்கப்புறம் என்னது அந்த பிரம்ம தத்துவம் எங்கே இருக்குது எப்படி இருக்குது எங்கேயோ இருக்கான்னா அது அணுவுக்கும் அணுவாக இருக்கின்றது. இதே சரீரத்தில் ஆத்மாவாக இருக்கின்றது. அதனால் உதயம் கெடுதி என்றாய் உடல் தோன்றுகின்ற பொழுதும் மறைகின்ற பொழுதும் அழிவு இல்லாமல் இருக்கின்ற ஆத்ம தத்துவமாக நான் இருக்கின்றேன். அல்லது ஜீவபிரம்ம ஐக்கியம் பிரம்மமாக நான் இருக்கிறேன் அல்லது ஆத்மாவாக நான் இருக்கின்றேன். விஞ்சுவது ஏது அது அறிந்தேன். அனைத்தையும் நீக்கிய பிறகு இந்த உடலில் முதல்ல உலகத்தில் உலகத் தோற்றத்தை நீக்கிய பிறகு எது எஞ்சி இருக்கிறதோ அதுவாக நான் இருக்கிறேன். இந்த உடலிலேயும் உடல் தோற்றம் என்று நீக்கிய பிறகு எது எஞ்சி இருக்கின்றதோ அந்த ஆத்ம தத்துவமாக நான் இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மம் தான் ஆத்மா, ஆத்மா தான் பிரம்மம் என்று அறிந்து அதுவாக நான் இருக்கின்றேன். அதனாலே சீருடைத்தாய் விளங்கா நின்றேன். அதனால் இந்த சீருடையவளாய் நான் இருக்கின்றேன், மகிமை பொருந்தியவளாய் நான் இருக்கின்றேன். மேலும் இன்னும் சொல்லுகின்றாள் 22வது பாடல். அருந்தாமல் தூரிதாம் போகங்கள் அருந்தின போல் அமைந்தின்புற்று வருந்தாமல் விருப்பு வெறுப்பு இல அதனால் சீருடைத்தாய் வாழா நின்றேன். பெருங்கோபம் பற்றிரண்டும் சிறு தொழில் பாங்கியர் அறிவாம் பெரிய பெண்கள் மருங்கே சாத்திர நோக்கில் கழிக்கின்றேன். அதனால் சீர்வாழ்வு பெற்றேன். அருந்தாமல் தூரிதாம் போகங்கள் அருந்தின போல் அமைந்து இன்புற்று. அருந்தாமல் அனுபவிக்கப்படாமல், தூரிதாம் போகங்கள் தூரமாக இருக்கக்கூடிய போகங்கள், நம்மக்கிட்ட இருக்கிறது நம்ம பக்கத்தில் இருக்கிறத நம்ம அனுபவிக்கிறோம். தூரமாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள், நமக்கு அப்பால் இருக்கக்கூடிய பல விஷயங்களை அனுபவிக்காமல் இருக்கிறோம். அப்படி இருக்கின்ற போகங்களையும் அனுபவித்தது போல. அதனால் அருந்தாமல் துரிதாம் போகங்கள் அருந்தின போல. அதனால் அனுபவிக்கப்பட்டது அனுபவிக்கப்படாதது என்ற பேதங்கள் எதுவும் இல்லாமல், அல்லது அனுபவிக்கப்படாமல் இருக்கின்ற அனைத்தையும் அனுபவித்ததே போல. ஏன்னா எல்லாமாகவும் ஆத்மாவாக இருக்கிறது, ஆத்மாதான் எல்லாமாகவும் இருக்கிறதுங்கிற ஞானம் வந்த பிறகு ஆத்மாவிற்கு அந்நியமாக எதுவும் இல்லை. ஆகவே எல்லாம் நானே நான். அதனால் என்னால் அனுபவிக்கப்படாததாக ஒரு விஷயம் இல்லை. சர்வ காமாப்தி சாஸ்திரம் உபனிஷத் சொல்லுது. சர்வ காமாப்தினா, சர்வ காமாப்தினா காமபோக விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கோ அனைத்தையும் அடைந்து அனுபவித்த திருப்தியானது ஏற்படுகின்றது ஆத்ம ஞானத்தினால. ஏன்னா எல்லாமாகவும் ஆத்மாவே இருக்கின்றது. அதனால் அனுபவிக்கப்பட்டது அனுபவிக்கப்படாதது என்ற பேதம் எதுவும் இல்லாமல் அனைத்தையும் அனுபவித்த நிறைவை நான் அடைந்திருக்கின்றேன். அதனால் அருந்தின போல் அமைந்து இன்புற்று, அத்தகைய இன்பத்தை அடைந்து, பேரின்பத்தை நிறை இன்பத்தை அடைந்து வருந்தாமல், அதனால் எவ்விதமான வருத்தமும் இல்லாமல், எவ்விதமான துக்கமும் இல்லை. சரீரத்துக்கு வரக்கூடிய முதுமை, நோய் முதலானவைகள், பசிதாகம் முதலானவைகள், இவைகளால் வருகின்ற எந்த துன்பமும் இல்லாமல்.
எவ்விதமான ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீக துன்பங்களாலும் வருத்தம் அடையாமல், பிராரப்தத்தினால் அவைகள் வந்திருக்கலாம், ஆனால் அவைகள் என்னை கலக்கவில்லை, என்னுடைய மனதில் வருத்தத்தை உண்டு பண்ணவில்லை, அதனால் வருந்தாமல். விருப்பு வெறுப்பு இல அதனால் சீருடைத்தாய் வாழா நின்றேன். எவ்விதமான விருப்பு வெறுப்பும் இல்லை, இந்த மனதில் இருக்கின்ற எல்லா விருப்பு வெறுப்புகளும் நீங்கிவிட்டன. ஏன்னா விரும்புவதற்கு அந்நியமாக இரண்டாவதாக ஒரு பொருள் இல்லை, வெறுப்பதற்கும் அந்நியமாக இரண்டாவதாக ஒரு பொருள் இல்லை, அனைத்துமாகவும் நானே இருக்கின்றேன். ஆகவே விருப்பு வெறுப்பு என்பது மனதில் இல்லாமல் அதனால் சீருடைத்தாய் இருக்கின்றேன். பேரின்பமானது இருக்குது, எவ்விதமான துக்கமும் இல்லை, மனதில் புதிதாக விருப்பு வெறுப்பு எதுவும் இல்லை, யாரிடத்திலும் எதன் மேலும் விருப்பு வெறுப்பு என்பது இல்லாமல் இருக்கிறது. அதனாலேயே நான் சீருடைத்தவளாய் இருக்கின்றேன். மேலும் சொல்லுகின்றாள், பெரும் கோபம் பற்று இரண்டும் சிறு தொழில் பாங்கியர் அறிவாம், பெரிய பெண்கள் மருங்கே சாத்திர நோக்கில் கழிக்கின்றேன். இந்த பெரிய கோபம், மிகுதியான கோபம், பற்று ஆசை, உலக பற்றுக்கள், உலக பொருள்கள், சரீரம் முதலானவைகளில் இருக்கக்கூடிய பற்று, அந்த பற்று இரண்டும் சிறு தொழில் பாங்கியர் அறிவாம். அதெல்லாம் இந்த பாங்கியர்னா தோழியர்னு அர்த்தம். இந்த சிற்றறிவு என்ற தோழியர்களால் ஏற்படக்கூடியது பெருங்கோபம் பற்று இவைகளெல்லாம். நான் எப்படி இருக்கிறேன்? பெரிய பெண்கள் மருங்கே சாத்திர நோக்கில் கழிக்கின்றேன். சாஸ்திரத்தை மகா மாதர் பெரும் மாதா என்று சொல்லுகின்றார். அறிவாம்ங்கிறது இதையும் சேர்த்துக்கொள்ளலாம். அறிவாம் பெரிய பெண்கள் மருங்கே சாத்திர நோக்கில் கழிக்கின்றேன். இந்த அறிவாகிய ஆத்ம ஞானமாகிய பெரிய பெண்கள், சிற்றறிவு உலக அறிவு அப்படிங்கிறது சிற்றறிவு, அதனால் அது சிறு தோழிகள் போல. விருப்பு வெறுப்பு முதலானவைகள் சிற்றறிவினால் ஏற்படக்கூடியது. அவைகளை கடந்து சாஸ்திரம் என்ற பெரு தோழிகளோடு, பெரிய ராணியாக இருக்கிறாங்க, அதனால் எப்பொழுதும் தோழியர் பாங்கியர் புடைசூழ இருப்பார்கள். இங்கே அல்பமான உலக விஷயங்களை, உலக கதைகளை, ஊர்க்கதைகளை அரட்டை அடிக்கக்கூடிய தோழிகள் சுற்றி இல்லை, எல்லாம் பிரம்ம தத்துவத்தை சொல்லுகின்ற சாஸ்திரங்கிற பெரும் பெண்கள். வயதானவங்க என்ன எல்லாம் தத்துவம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் பெரிய பெண்கள்னா நல்ல மூத்த அறிவுடைய பெரிய பெண்கள் என்ற சாஸ்திரம் அருகே இருக்க அதனால் நான் கழித்திருக்கின்றேன். அதனால் சாஸ்திரத்தை அப்படி சொல்கிறேன் மாதா அப்படின்னு. பாங்கியர் தோழிகள்னு சொல்கிறேன். பெரிய பெண்கள் மருங்கே சாத்திர நோக்கில் கழிக்கின்றே. மருங்கேன்னா சுற்றி இருக்க. அதை சாஸ்திரத்தினுடைய திருஷ்டியோடு, சாஸ்திர திருஷ்டி என்னது? பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா தான். பிரம்ம தத்துவத்தை அறிந்திருக்கிறேன், ஜெகத் மித்யா என்பதை அறிந்திருக்கின்றேன். ஆத்மா பிரம்மைவ நாபரா, அந்த ஆத்மாவானது பிரம்மத்திற்கு வேறாக இல்லை என்ற அந்த சாஸ்திர திருஷ்டியை கொண்டவளாக எப்பொழுதும் இருக்கின்றேன். அதனால் எப்பொழுதும் கழிக்கின்றேன், நான் மகிழ்ச்சியாக நிறைவாக ஆனந்தமாக இருக்கின்றேன். அதனால் சீர்வாழ்வு பெற்றேன். அதனால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை, நிறைவான வாழ்க்கையை நான் பெற்றிருக்கின்றேன். அடுத்த பாடல் மேலும் சொல்லுகின்றாள். 23. கிஞ்சில் மாத்திரம் உருவிலாத உலகுக்கெல்லாம் கிளர் தேவாகி எஞ்சலிழல் என்று என்பால் இன்புருவன் அதனால் சீரழில் பெற்றேன் நான் புஞ்சமுறும் இவையெல்லாம் விட்டனன் வேறே பொய்யும் மெய்யுமாகி விஞ்சும் அது முற்றும் அடைந்தேன் அதனால் சீருடைத்தாய் விளங்கா நின்றேன். கிஞ்சில் மாத்திரம் உருவிலாத உலகுக்கெல்லாம் கிளர் தேவாகி எஞ்சலிழல் என்று என்பால் இன்புருவன் அதனால் சீரழில் பெற்றேன் நான்
புஞ்சமுறும் இவையெல்லாம் விட்டனன் வேறே பொய்யும் மெய்யுமாகி விஞ்சுமது முற்றும் அடைந்தேன் அதனால் சீருடைத்தாய் விளங்கா நின்றே. கிஞ்சில் மாத்திரம் உருவிலாத. கிஞ்சித் கிஞ்சில் பார்த்தோம். கிஞ்சில்னா கிஞ்சித்து, கிஞ்சித்னா சிறிது, அல்பம். அல்பமும் சத்தியமாக இல்லாத உலகுக்கு, இந்த உலகம் சிறிதளவும் அல்பமளவும் இல்லை, சத்தியமாக இல்லை, உண்மையாக இல்லை, அணுவளவும் உண்மைத்தன்மை உடையதாக உலகம் இல்லை. அப்படி இருக்கின்ற உலகத்திற்கு உருவிலாதனா சத்தியத்துவம் இல்லாத, வெறும் தோற்ற மாத்திரமாக இருக்கின்றது, வாஸ்தவமாக இல்லை, சிறிதளவும் அல்பமான அளவும் கூட உண்மைத்தன்மை இல்லாத உலகுக்கு எல்லாம் கிளர் தேவாகி, அதற்கு ஆதாரமாக இருக்கின்ற பிரம்மமாகி, எஞ்சல் இழல் என்று என்பால் இன்புறுவேன். அந்த தேவாக, பிரம்மமாக, ஆத்மாவாக நானே இருக்கின்றேன் என்று என்னிடத்தில் நானே இன்புற்றவளாக இருக்கின்றேன். ஆத்மாதான் அனைத்துமாகவும் இருக்கின்றது என்று சர்வாத்ம தரிசனம். எல்லாம் ஆத்மா, ஆத்மாவிற்கு அந்நியமாக உலகம் சிறிதும் இல்லை, எல்லளவும் ஆத்மாவிற்கு வேறாக உலகமானது இல்லை, அந்த ஆத்மாவாகவே நான் இருக்கின்றேன் என்று என்பால் இன்புறுவன். அதனால் சீர் எழில் பெற்றேன் நான், அதனால் இந்த அழகிய உருவத்தை பெற்றிருக்கின்றேன். புஞ்சம் உறும் இவையெல்லாம் விட்டனன். இந்த அனைத்தையும் நான் அதனால் விட்டுவிட்டேன். புஞ்சம் அப்படின்னா சேர்ந்து இருக்கிறது, திரளாக கூட்டமாக இருக்கின்ற, தோற்ற மாத்திரமாக கூட்டமாக இருக்கின்ற இவை அனைத்தையும் நான் மித்யா என்று விட்டுவிட்டேன். இந்த பேதங்கள் அனைத்தையும் மித்யா என்று விட்டுவிட்டேன். வேறே பொய்யும் மெய்யும் ஆகி விஞ்சும் அது முற்றும் அடைந்து, இவற்றிற்கு வேறாக இப்படி தோற்றமாக பேதமாக இருக்கின்ற அனைத்தும் மித்யா என்று விட்டு, அல்ல, உலகத்திற்கு ஆதாரமாக பிரம்மம் இருக்கிறது, ஒரே பரம்பொருள் தான் உலகமாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் உலகம்னு பார்க்கிற பொழுது அது பல்வேறு பேதங்கள் ஏற்றத்தாழ்வு உடையதாக இருக்கின்றது. அந்த ஏற்றத்தாழ்வு, அந்த தோற்றம், அதுதான் உலகம் என்று சொல்லுகின்றோம். அவை அந்த ஆதாரமான ஆத்மா பிரம்மத்திற்கு வேறாக இல்லை. அந்த தோற்றங்கள் வெறும் தோற்ற மாத்திரம், தோற்றம் வாஸ்தவம் இல்லை, சத்தியம் இல்லை. அதனால் அந்த தோற்றம் மித்யா என்று அவற்றை விட்டுவிட்டுனா புத்தியில் இருந்து அவைகளை நீக்கிவிட்டு, அவைகளுக்கு கொடுத்திருந்த சத்தியத்துவத்தை நீக்கிவிட்டு, உலக வேறுபாடுகள் எதுவும் உண்மை இல்லை என்று அறிவினால் அவற்றை நீக்கிவிட்டேன். அதற்கு வேறாக, இந்த உலகத்திற்கு வேறாக ஆதாரமாக இருக்கின்ற பொய்யும் மெய்யும் ஆகி, பொய்யும் மெய்யும் ஆகினா இந்த பொய் தோற்றங்களாகவும் அதற்குள்ள மெய்ப்பொருளாகவும், அல்லது தோற்றமும் மறைவும், தோற்றம் மறைவுனா வியக்த அவ்வியக்தம் அப்படின்னு அர்த்தம், வெளிப்பட்டதாகவும் வெளிப்படாததாகவும் இருக்கின்ற, அது தங்கம் இருக்குது, நகைகள் இருக்குது, எல்லா நகைகளுக்குள்ளும் ஒரு தங்கம் இருக்குது. தங்கமே நகைகளாக இருக்கிறதுனால நகைகள் என்பவை தோற்ற மாத்திரம், உண்மை இல்லை. ஆகவே அந்த தோற்றங்களை விடுத்து அதற்குள்ள மெய்யாக இருக்கின்ற பரம்பொருளாக, அந்த மெய்யான பரம்பொருளை பொய் தோற்றங்களாகவும் விளங்குகின்றது. அதனால் பொய், அது தங்கம்தான் நகைகளாக விளங்குகின்றது. ஒரு உருவத்தை அடைந்தது போல அது இருக்கின்றது, ஒரு குணத்தை அடைந்தது போல அது இருக்கின்றது. அப்படி இருக்கிற பொழுது அது பொய், அந்த தோற்றம் பொய், மெய்யுமாகி அதுவே சத்வஸ்துவமாகவும் ஆகி விஞ்சும் அது. அப்புறம் அந்த தோற்றங்கள், சிருஷ்டி இவைகள் இல்லாத பொழுது
எஞ்சி இருக்கின்ற அந்த பரம்பொருளாக, விதமான நாம ரூபங்களும் இல்லாமல் எஞ்சி இருக்கின்ற அந்த பரம்பொருளாக, அந்த பரம்பொருளை முற்றும் அடைந்தேன், முழுவதுமாக நான் அடைந்தேன். அடைந்தேன் என்னது? அதுவாகவே நான் இருக்கின்றேன் என்று தெள்ளத் தெளிவாக அறிந்து கொண்டேன். மனது அதுவாகவே நின்றுவிட இருந்தேன். விஞ்சும் அது முற்றும் அடைந்தேன்னா முழுவதுமாக அகம் பிரம்மாஸ்மிங்கிறது சர்வம் பிரம்மமயம் என்பது எனக்கு தெள்ளத் தெளிவாக இருக்கின்றது. முற்றும்னா முழுமையாக, பூர்ணமாக, விதமான சந்தேகமும் இல்லாமல் அதை, அந்த மெய் தத்துவத்தை, மெய்ப்பொருளை நான் அறிந்திருக்கின்றேன். ஆனால் அடைந்தேன்னாக்க அது ஏற்கனவே அப்படித்தான் இருக்குது. அது சித்தமாக இருக்கக்கூடிய வஸ்து, அதை அவ்வாறு இருப்பதாகவே நான் அறிந்து கொண்டேன். என்னுடைய மனது முழுவதும் அதுவாகவே அதை அறிந்திருக்கின்றது, அதுவாகவே இருக்கின்றது. அதுதான் அடைதல். அதனால் சீருடைத்தாய் விளங்கா நின்றேன். அதனால் நீங்கள் கேட்டீங்களே எப்படி இந்த தேஜஸ் வந்தது அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் தான் ஒரே ஆத்ம பிரம்மமாக, ஆத்ம தத்துவமாக நான் இருக்கின்றேன், உலகமெல்லாம் மித்யா என்று விலக்கிவிட்டேன். மேற்கொண்டு இன்னும் சொல்லுகின்றால் 24வது பாடல். கண்ணால் பல்கரணத்தால் கருத்தால் இங்கு எது காண்கேன் அதுதான் கிஞ்சில், நண்ணாமல் அது பிரிதாய் கிஞ்சிலாது, ஒன்றுள்ளே நன்றாய் காண்கேன், பண்ணான சீரிதன சூடாலை சொன்னவற்றை பற்றி பாரான், எண்ணாமல் நகைத்தவளை சிகித்வஜன், வேறொன்றை விளம்பல் உற்றான். கண்ணால் பல்கரணத்தால் கருத்தால் இங்கு எது காண்கேன் அதுதான் கிஞ்சில், நண்ணாமல் அதன் பெரிதாய் கிஞ்சிலாது ஒன்று உள்ளே நன்றாய் காண்கேன். கண்ணால் பல்கரணத்தால், கண் முதலான பல்வேறு கருவிகளால், காது மூக்கு பஞ்ச இந்திரியங்களாலும், இங்கு எது காணேன், இந்திரியங்களுக்கு பிரத்யட்சமாக எது இருக்கின்றதோ, எதை உலகம் என்று நான் அனுபவிக்கின்றேனோ, சாமான்யமாக எது உலகம் என்று இந்திரியங்களால் பார்க்கப்படுகிறதோ, அனுபவிக்கப்படுகின்றதோ, அவை அனைத்தும், அது அனைத்தும் அதுதான் கிஞ்சில் நண்ணாமல், அப்படி இருக்கின்ற போக விஷயங்கள் எதையும் அடையாமல். ஏன் அடையாமல்? அது மித்யாங்கிறதுனால அடையாமல். இந்த போக விஷயங்கள் எல்லாம் தோற்ற மாத்திரம் என்பதனால, அவை கல்பிதம் என்பதனால அவற்றை அடையாமல், அவற்றின் பின்னால் செல்லாமல், அவற்றை சிந்தியாமல், மனதில் அவற்றிற்கு இடம் கொடாமல், அதன் பிரிதாய் கிஞ்சிலாது, அதற்கு வேறாக, அதற்கு ஆதாரமாக, சத்வஸ்துவாக, இதெல்லாம் மித்யாவஸ்துனா அதற்கு பிரிதாய்னா அதற்கு வேறாக மெய்ப்பொருளாக இருக்கின்ற, அதற்கு ஆதாரமாக இருக்கின்ற அந்த ஒன்று, அதன் பிரிதாய் கிஞ்சிலாது, அல்பமாக இல்லாது, அல்பமாக இல்லாததுன்னா மகத்தாக இருக்கக்கூடிய ஒன்று. அது அல்பம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அது மகத்தானது, மேன்மையானது, உயர்வானது. அப்படி மகத்தாக இருக்கக்கூடிய, சர்வமாக இருக்கக்கூடிய, பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒன்று உள்ளே நன்றாய் காண்கேன். அந்த ஒன்றை உள்ளே நான் நன்றாக கண்டேன். எனக்குள்ளே ஆத்மாவாக இருக்க நான் கண்டேன். அல்லது அனைத்துள்ளும் அதுவே இருக்க நான் கண்டேன். அதனால் கண்ணை மூடி தியானம் பண்ணுற பொழுது தனக்குள்ள சொரூபமாக அன்னமயாதி கோஷங்களை விலக்கி ஆத்மாவாக நான் இருக்க கண்டேன். அப்புறம் உலகத்தை பார்க்கிற பொழுதும் இந்த உலகமெல்லாம் நாமரூபம், தோற்றம், மித்யா என்று அவற்றிற்குள்ள சத்தியமாக இருக்கின்ற பரம்பொருளை நான் எப்பொழுதும் காண்கின்றேன். ஆனால் உள்ளேனாக்க நமக்கு உள்ளே சரீரத்தை வைத்துக்கொண்டு சரீரத்துக்கு உள்ளேன்னு சொல்லலாம், அல்லது புறத்தில் உலகத்தை பார்க்கிற பொழுது நாமரூபத்திற்கு உள்ளே. அதனால் உள்ளே பார்த்தாலும் வெளியே பார்த்தாலும் ஒரே பொருள் தான், 2-3 தான். ஒரு தங்கமோ அல்லது ஒரு அலையோ தனக்கு உள்ளே என்ன இருக்கிறது வெளியே என்ன இருக்கிறதுன்னு பார்த்தா
நகைக்கு உள்ளே என்ன தங்கம் தான் இருக்குது. சுற்றி வெளியே இருக்கக்கூடிய நகைகளெல்லாம் பார்த்தா அவற்றுக்கு உள்ளேயும் அதே தங்கம் தான் இருக்கின்றது. அல்லது ஒரு அலை தனக்கு உள்ளே என்ன இருக்கிறதுன்னு பார்த்தா தண்ணீர் தான் இருக்குது. தனக்கு வெளியே இருக்கக்கூடிய மற்ற அலைகள் கடல், அதற்குள் என்ன இருக்கிறது என்று பார்த்தால் அதற்குள்ளும் அதே தண்ணீர் தான் இருக்கின்றது. அதனால் உள்ளும் புறம்பும் ஒரே திருஷ்டியாய் பிரம்மமே முன்னும் பின்னும் மேலும் கீழும் உள்ளும் புறம்பும் அனைத்து மாயினம் பிரம்மமே இந்த உலகமாக இருக்கின்றது என்று நன்றாய் காண்கேன். நன்றாய்ங்கிறது நன்றாய் எப்பொழுதும் கண்டு கொண்டிருக்கிறேன், தெளிவாக கண்டு கொண்டிருக்கின்றேன். ஒன்று உள்ளே நன்றாய் கண்டேன், அந்த திருஷ்டி தான். அதனால் சமதிருஷ்டி சமதர்சனம். அதனால் இது உள்ளே பார்க்கறதுனா கண்ணை மூடி யோகத்தில் தியானத்தில் சமாதியில் போய் பார்க்கறதுங்கிறது இல்லை. அது ஆத்மா அனாத்ம விவேகம் பண்ணுற பொழுது ஆத்மாவை நன்கு உணர்ந்து கொள்வதற்காக நிதித்தியாசனத்தில் பண்ணலாம். நிதித்தியாசனம் பண்ணி இந்த தெளிவான ஞானம் இருந்த வெளிய உலகத்தை பார்க்கிற பொழுதும் அதுதான். அதனால் யோகத்தில் சமாதியில் மட்டுமே இருக்கக்கூடியதுங்கிறது இல்லை. ஆத்மா சர்வ வியாபகமாக இருக்கக்கூடியது, அனைத்துமாய் இருக்கக்கூடியது. ஆத்ம ஞானம் இருந்த பார்க்கிறதெல்லாம் பிரம்மம் தான். உள்ளே நன்றாய் காண்கேன், அனைத்துள்ளும் இருக்கின்ற பிரம்மத்தை, ஆத்ம தத்துவத்தை நன்றாக காண்கின்றேன். எவ்விதமான சந்தேகமும் இல்லாமல் தெள்ளத் தெளிவாக நான் கண்டு கொண்டிருக்கின்றேன். மாசரு காட்சி சம்யக் தரிசனம்னு சொல்கிறாரு. அந்த சம்யக் தரிசனம்ங்கிறதோட தமிழ் வார்த்தை தான் நன்றாய் காண்கேன்னா. நன்றாக சம்யக்குன்னா நன்றாய் தான், நன்றாக தெள்ளத் தெளிவாக ஐயம் இல்லாமல், மறைப்பு எதுவும் இல்லாமல், களங்கம் எதுவும் இல்லாமல் தெள்ள தெளிவாக காண்கின்ற மாசரு காட்சி அவர்க்கு. மாசரு காட்சி பண்ணாத சீரியதென சூடாலை சொன்னவற்றை, பண்ணாதன பண்ணின உண்டான, சீர் எதை இப்படி இந்த ஞானத்தினால. அதனால் இந்த திருஷ்டி தொடர்ந்து இருக்குது, இந்த சிந்தனையே தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்குது. அதனால் மனது பூர்ணமாய் இருக்குது, உடம்பு அதனால் பூரித்து இருக்கு. அந்த ஆனந்தத்தினுடைய வெளிப்பாடு உடம்புல அழகாக தேஜஸாக காந்தியாக இருக்கின்றது, இளமையாக இருக்கின்றது. அல்ல அந்த மனதினுடைய நிறைவு உடம்புல வெளிப்படுகிறது. மனதினுடைய நிறைவு என்பது ஆத்மானந்தத்தினால, ஆத்ம ஞானத்தினால் ஏற்பட்ட நிறைவு, ஆத்ம திருஷ்டியினால் ஏற்பட்ட நிறைவு. அதான் அபியாசம். அதனால் நிதித்தியாசனத்துக்கு பிறகு ஏற்படுகின்ற அனுபவ நிலை. அதில் அனுபவ நிலைனா, ஆத்மா அனுபவ நிலைனா ஆத்மா எல்லாமாக இருக்கிறதுங்கிறது எவ்வித சந்தேகமும் இல்லாமல் உலகத்தை பார்க்கிற பொழுது நமக்கு தெளிவாக மனதில் புத்தியில் பிரகாசமாக இருக்கிறதுங்கிறது தான் ஆத்மா அனுபவ நிலை. அதனால் தனியாக ஏதோ ஒரு அனுபவமாக எங்கேயோ கண்ணு மூடி உள்ளே வருதுங்கிறது இல்லை. புத்தியில் பிரகாசமாக இருக்கிறது தான் ஆத்மா அனுபவ நிலை. அதை மறப்பு நினைப்பும் மறப்பும் இன்றினா, நினைப்பு மறப்பு இல்லாமல் எப்பொழுதும் அந்த திருஷ்டியோடு இருக்கிறது தான், அந்த சமதர்சனம் தான் ஆத்ம அனுபவம். அது ஞான நிஷ்டையினுடைய பிரயோஜனம். அதனால் ஸ்தித பிரஜையினுடைய லக்ஷணம், ஸ்தித பிரஜா லக்ஷணம்னு சொல்கிறாரு. அந்த ஸ்தித பிரஜையினுடைய லக்ஷணம் தான் ஸ்தித பிரஜையோடு இருக்கக்கூடிய அந்த சூடாலை தன்னுடைய அனுபவமாக அதை சொல்லி இருக்கின்றாள். அதனால் வந்த அழகு இது என்று சூடாலை சொன்னவற்றை இப்படி அவ கதை சொல்லிட்டான் தன்னுடைய. அதனால் இப்போ சூடாலையினுடைய அனுபவம் இது வரைக்கும் விவரிக்கப்பட்டிருக்கு. சிகித்வஜன் சூடாலை கணவன் மனைவியாக இருந்து நல்ல உலக வாழ்க்கையிலையும் நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து எல்லா உலக அனுபவங்களையும் அனுபவித்து பிறகு இளமை கடந்து முதுமையை அடைகின்ற பொழுது இவைகள் முழுமையான நிறைவை தராது என்று உணர்ந்து அதில் விவேக வைராக்கியத்தை அடைந்து பிறகு அறிஞர்கள் பெரியோர்கள் மூலமாக வேதாந்த சாஸ்திர விசாரத்தையும் செய்து அதன் பிறகு ஒருத்தருக்கு பரஸ்பரம் விசாரமும் செய்து அதில் சூடாலையினுடைய அனுபவம். அவள் அதை நன்றாக மனன நிதித்தியாசனங்கள் செய்து ஞான நிட்டையை பெற்றுவிட்டாள். அந்த ஞான நிட்டை அதனுடைய அனுபவம் சிகித்வஜன் கணவன் கேட்டதுனால
அதை தெளிவாக சொல்லிவிட்டார். அல்ல நிதித்தியாசன கிரமமும் இதுவரைக்கும் சொல்லியிருக்கிறார். எப்படி நிதித்தியாசனம் பண்ணால் சூடாலை எப்படி தனிமையாக இருந்து ஆத்ம தத்துவத்தை சிந்தனை செய்தால் என்பதும் சொல்லப்பட்டிருக்கு. பிறகு அந்த சிந்தனையினால் ஞான நிஷ்டை ஏற்பட்டு அவளுடைய அனுபவம் ஆத்ம ஞான நிஷ்டைக்கு பிறகு அவளுடைய உலகத்தை பற்றிய பார்வை எப்படி இருக்கின்றது என்பதும் விரிவாக சொல்லப்பட்டு விட்டது. அதனால் உலகம் ஒன்று தான். ஆனால் ஆத்ம அந்த ஞானத்திற்கு முன்னாடி பார்க்குற பார்வை வேறு, ஞானத்திற்கு பிறகு பார்க்குற பார்வை வேறு. உலகம் மாறலை, உலகம் அப்படியே தான் இருக்குது, உடம்பு அப்படியே தான் இருக்குது, எதுவும் மாறலை. ஆனால் திருஷ்டி மாறி இருக்கின்றது. காணல் நீரை அஞ்ஞான காலத்தில் பார்க்கிற பொழுது அது சத்தியமாக தெரிகின்றது. ஞானம் வந்த பிறகு காணல் நீர் தெரியலாம். ஆராய்ந்து பார்த்து இது காணல் நீர் உண்மையான நீர் இல்லைன்னு தெரிந்த பிறகும் காணல் நீர் தெரியலாம். ஆனால் அந்த காணல் நீர் பிரவൃத்தியையோ நிவர்த்தியையோ ஏற்படுத்துவது இல்லை. அதை நோக்கி பிரவೃத்திங்கிறது இல்லை. பார்க்கறது வெறுமனே பார்க்குறேன், அவ்வளோதான். எப்போ அந்த தண்ணீர் உண்மை இல்லை, அது தண்ணீர் இல்லை, தோற்ற மாத்திரங்கிற தெளிவு வருதோ அதன் பிறகு அது வெறும் வேடிக்கை மாத்திரம். அதை போய் அடையணுங்கிற அக உந்துதல்ங்கிறது இருக்காது. அதே மாதிரி கயிற்றில் பாம்பு அப்படின்னா, கயிற்றில் பாம்புனா அது பாம்பு இல்லை கயிறு தான் தெரிந்த பிறகு அதை குறித்த பயம் பதட்டம் என்பது இல்லை. அதுவும் வெறும் வேடிக்கை. எப்படி பாம்பு தெரிஞ்சதுன்னா, இதில் எப்படி பாம்பு தெரிஞ்சதுங்கிறது தான் ஆச்சரியம். அப்போ அந்த உலகத்தை அங்கேருந்து நிவர்த்தி அடையணுங்கிற அவசியமும் இல்லாமல் போய்விடுகிறது. இப்போ முன்னாடி பாம்பாக தெரிந்தது அஞ்ஞான நிவர்த்தி ஏற்பட்ட பிறகு கயிறாக தெரிகின்றது. அவர் பாம்பாக பார்த்த பொழுதும் கயிறு தான் இருந்தது. இவர் தான் பாம்பாக பார்த்தார். இதுக்கு முன்னாடி பாம்பு இருந்தது, இப்போ கயிறு வந்து விட்டதுன்னு இல்லை. அவன் பாம்புன்னு பார்த்து கொண்டு இருந்த பொழுதும் அங்கே கயிறு தான் இருந்தது. இவனுடைய புத்தி தோஷத்தினால, மோகத்தினால, அஞ்ஞானத்தினால அங்கு அது பாம்பாக தெரிந்தது. அந்த மாதிரி இந்த உலகமானது தெரிந்து கொண்டிருந்தாலும் நம்மளுடைய அஞ்ஞான மறைப்பு இருக்கிற பொழுது உலகம், உலகத் தோற்றம் சத்தியமாக தெரிகின்றது. சினிமா பார்க்கிறோம். சினிமா தோற்றங்கிறது கொஞ்சம் விவேகம் இருக்கிறவர்களுக்கு அல்லது வயதானவர்களுக்கு அது வெறும் வேடிக்கையாக பொழுதுபோக்காக பார்க்கிறார்கள். அதே இளம் பருவத்தில் இருக்கிறவன் அந்த சினிமா நடிகர் நடிகை மேலே பற்று கொண்டு இருக்கிறவன் எப்படி பார்க்குறான்? அந்த சினிமாவை பரம சத்தியமாக பார்க்குறான். சினிமா பார்க்கிற பொழுதே ஆஹா என்ன தானப்பிரபு அல்லது வீரசூர பராக்கிரமசாலி பறந்து சண்டை போடுறாரு தளபதினா, தளபதி இளைய தளபதி மற்ற எல்லாம் போட்டு பார்க்குறான். அப்போ அவனுக்கு அது வெறும் சினிமாவாக தெரியலை, அவனுக்கு சத்திய உலகமாக தெரிகின்றது. அதனால தான் தலைவரை முதல்வராக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் அவனுக்கு அது பரம சத்தியமாக இருக்குது. அந்த ரசிகர்களுக்கு அது பரம சத்தியமாக தெரிகின்றது. அப்போ அது என்ன? அஞ்ஞானம் தானே. அஞ்ஞான மறைப்பு இருக்கிற பொழுது ஒரு பொய்யானது உண்மையாக தெரிகின்றது. அதே தான் உலகத்துக்கும் அஞ்ஞான மறைப்பு இருக்கிற பொழுது இந்த உலகம் உண்மையாக தெரிகின்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே சத்தியமாக தெரிகின்றது. அதனால் அதில் பிரவೃத்தியோ நிவர்த்தியோ இருக்கின்றது. ஆனால் இது அஞ்ஞான காரியம் என்று இந்த ஞானம் ஏற்படுகின்ற பொழுது, அஞ்ஞானம் நிவர்த்தி ஆகின்ற பொழுது அதே உலகம்தான். ஆனால் உலகத்தின் மேலே இருந்த மோகமானது நீங்கி விடுகிறது. உலகம் வெறும் காட்சி பொருளாக ஆகிவிடுகிறது. ஏதோ ஒரு எக்ஸிபிஷனில் போனால் வேடிக்கை பார்க்குற மாதிரி இந்த உலகம் வெறும் வேடிக்கைக்குரிய ஒரு பொருள் மாத்திரம். இதில் இருக்க எதுவுமே சத்தியம் இல்லைன்னா. நம்ம திருவிழாவுக்கு போனால் இந்த பாம்பு முதலானலாம் ரப்பரில் வச்சுருக்கிறான்ல, ரப்பர் பாம்புனா ரப்பரில் பாம்பு வச்சுருக்கிறான். சின்ன குழந்தை பார்த்தோன்னா ஐயோ பாம்புன்னு அது பயப்படுது. அப்புறம் அதுக்கே வாங்கி கொடுத்து கொஞ்சம் விளையாண்டாக்க இது வெறும் பொம்மைனா. தோற்றம் அப்படியே தான் இருக்குது. அதுக்கு கொடுத்திருந்த சத்தியத்துவமானது புத்தியில் நீங்கிவிட்டது. சத்தியத்துவம் போன பிறகு அது வெறும் விளையாட்டு பொருளாக ஆகிவிடுகின்றது. அதே தான் இந்த உலகம். இதுவரைக்கும் அஞ்ஞான திருஷ்டி இருக்கிற வரைக்கும் சத்தியமாக தெரிகின்றது. ஞானம் வந்த பொழுது வெறும் காட்சி பொருளாக ஆகிவிடுகிறது. விளையாட்டு பொருளாக தோற்ற மாத்திரமாக ஆகிவிடுகிறது. அதனால் அந்த ஞானம் இருக்கக்கூடிய மனதை அது எவ்விதத்திலும் கலக்குவது இல்லை. அப்படி சூடாலை தன்னுடைய ஞான அனுபவத்தை தெல்ல தெளிவாக, ஞானத்திற்கு பிறகான உலகத்தை பற்றிய பார்வையை தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டால் அதான் முக்கியம். அதனால் இந்த ஞானம் வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு அனுபவம் வரணும், எப்போ வருமோ எப்படி வருமோங்கிறதெல்லாம் இல்லை.
இந்த ஞானம் வந்த பிறகு உலகம் உண்மை இல்லைன்னு தெரிகிறது தான். கனவுலேருந்து விழித்த பிறகு கனவை பற்றி நமக்கு ஆராய்ச்சி இல்லை. கனவு இருக்கிற வரைக்கும் அது பரம சத்தியமாக தெரிகின்றது. கனவுலேருந்து விழித்த க்ஷணம் அது வெறும் பொய் என்று மறைந்து விடுகிறது. அவ்வளோதான். பொய்ன்னு மறைந்துட்டாலே நம்மளுடைய பிரச்சனை தீர்ந்தது. கனவுல வந்த நல்லது கெட்டது எல்லாமே போய் விடுகிறது. ஏன்னா அது வெறும் பொய். அப்போ மெய் எது? கனவு கண்டவன் மட்டுமே மெய். கனவு கண்டவனை அந்த கனவு விஷயங்கள் அதில் வந்த நல்லதோ கெட்டதோ எந்த விதத்திலும் எப்படியும் பாதிப்பது இல்லை, பாதிக்க முடியாது. அதே மாதிரி ஆத்மா தரிசனம் வந்த பிறகு ஆத்மாவை இந்த உலகங்கிற தோற்றம் இதில் இருக்கக்கூடிய நல்லதோ கெட்டதோ எந்த விதத்திலும் எப்படியும் பாதிக்க முடியாது, பாதிப்பது இல்லைங்கிறது தான் ஞான பிரயோஜனம். அதான் ஞான பிரயோஜனம். அதனால் ஆத்மா அனுபவம் அல்லது வேறு ஏதோ முக்தி அனுபவம், மோட்ச அனுபவம், வேறு ஏதோ பேரில் ஏதோ ஒரு அனுபவங்கிறது தான் ஞானம், முக்தி என்பது இல்லை. இந்த உலகத்தை பற்றிய பார்வை மாறுதல் என்பது தான் ஞானம். அந்த பார்வை மாறிட்டாலே மனது அமைதி அடைந்து விடுகிறது. அதுதான் இங்கே தெளிவாக காமிச்சார். இவ்விதமான விருப்பு வெறுப்பும் இல்லாமல் உலகத்தை வெறும் பொருளாக, காட்சி பொருளாக பார்த்தல். என்ன சொல்லப்போனால் உலகங்கிற தோற்றம் கூட தெரியறதில்லை. ஞானத்தில் தெளிவாக இருந்தாக்கா அந்த மெய்ப்பொருள் பிரம்மம் ஆத்மாதான் அனைத்தும் தெரிகின்றது. அதனால் ஒன்று உள்ளே கிஞ்சிலாது அதன் பிரிதாய் கிஞ்சிலாது ஒன்று உள்ளே நன்றாய் காண்கேன்னா எல்லாவற்றுள்ளும் இருக்கின்ற ஆத்ம தரிசனம்ங்கிறது தான் இருக்கே ஒழிய உலக தரிசனம்ங்கிறது இல்லவே இல்லை. அது கண்ணில் கூட படுவது இல்லை. இப்படி பண்ணாத சீரிதன சூடாலை சொன்னவற்றை பற்றி பாரான். ஆனால் இந்த சிகித்வஜன் என்னன்னா அவனுக்கு அந்த அனுபவம், அவனுக்கு இதெல்லாம் புரியலை. அவன் இன்னும் யோசனை பண்ணி கொண்டே இருக்கிறான். அவனுக்கு ஏதோ பாப்பம், ஏதோ பிரதிபந்தமானது மனதில் இருக்குது. அவன் மனன நிதித்தியாசனங்களை உறுதியாக பண்ணலை. அதனால் அவனுக்கு அந்த ஞான நிஷ்டை வரலை, ஞான திருஷ்டி வரவில்லை. ஆகவே இந்த சூடாலை சொன்னது எதுவும் அவனுக்கு புரியவில்லை. அதனால் அது புரியணும்னா, ஆத்ம ஞானியினுடைய அனுபவம் புரியணும்னா ஆத்ம ஞானம் வந்தால் தான் புரியும். அதுக்கு இடையில் அதை புரிந்து கொள்ள முடியாது. அந்த ஞான நிஷ்டை வந்தால் தான் அது புரியும். அது அவனுக்கு இப்போ வரவில்லைங்கிறதுனால அவன் இன்னும் சாதனா நிலையில் இருக்கிறான் என்பதனால் எண்ணாமல் நகைத்து அவளை சிகித்வஜன் வேறு ஒன்றை விளம்பல் உற்றான். அவனால் அதை உள்ளவாறு அவள் சொன்னதனுடைய அனுபவத்தை, அந்த கருத்தை உள்ளவாறு புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால் அவன் அதை வேறு மாதிரி விமர்சனம் செய்கின்றான். அதனால் எண்ணாமல் நகைத்துனா அவளுடைய கருத்தை, அவளுடைய உள்ள கருத்தை, அவளுடைய அனுபவத்தை புரிந்து கொள்ள முடியாமல் அல்லது தவறாக புரிந்து கொண்டு நகைத்து எல்லலோடு அவளை சிகித்வஜன் வேறு ஒன்று விளம்பல் உற்றான். அவன் வேறு மாதிரி அதை விமர்சனம் பண்ணுறான். அதில் அல்லது அவளுடைய அனுபவத்தை பற்றி இவனுக்கு அது இன்னும் வரலையே, அதனால் அதை இன்னும் தெரிந்து கொள்ளணுங்கிற ஆர்வத்தோடு அவன் பலவிதமான ஐயங்களோடு கேள்வி எழுப்புகிறான் என்றும் வைத்து கொள்ளலாம். 25வது பாடல். வஞ்சி இடையாய் இசையாதது சொன்னாய், சிறியார் போல் மருளாய் நின்றாய், விஞ்சு தராதிபர் வாழ்வில் மிளிர்கின்றாய், உன்னிலே மிடிராய் நின்றாய், கிஞ்சிலை விட்டு கிஞ்சிலாது அடைந்தோர் முன்னிலையை கிட்டார் எண்ணில், பஞ்சில் அடியாய் அவர்தாம் முன்னிலையாய் விளங்குவது எப்படியே சொல்வாய். இந்த விஷயங்கள் அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அஞ்ஞானத்தில் இருக்கிறவனுக்கு ஞானத்தில் இருக்கிறவன் பேசுகிற பேச்சு ஒரு கேலிக்குரிய பொருளாக தான் இருக்கும். இவன் ஏதோ மயக்கத்தில் மோகத்தில் இருந்து பேசுகிறான். யார்? அஞ்ஞானி ஞானியை பார்த்து சொல்வான், ஏதோ ஒரு அனுபவத்தில் உளறிக்கிட்டு இருக்கிறான். அப்படித்தானே நாஸ்திகவாதியெல்லாம் சொல்கிறான். இவர்கள் அனுபவம்னு ஏதோ கற்பனையாக பேசி கொண்டு இருக்கிறார்கள், போலி வார்த்தைகளை பேசுகிறார்கள், அல்லது
மயக்கத்தில் மோகத்தில் இருந்து பேசுகிறார்கள் அப்படின்னு நினைக்கிறானே, அந்த மாதிரி இவன் விமர்சனம் செய்கின்றான். இவன் என்ன விமர்சனம் செய்கிறான்கிற மேற்கொண்டு விளக்கத்தையும் அதற்கு சூடாளியினுடைய பதிலையும் என்ன என்பதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அதனால் இப்போதைக்கு சூடாலை அடைந்த ஞான நிஷ்டா லக்ஷணம், அவருடைய தத்துவ திருஷ்டி, ஞான திருஷ்டி எப்படி இருக்குங்கிற வர்ணனையை பார்த்துருக்கிறோம். நம்ம அடுத்த வகுப்பு கோடை விடுமுறை இடைவேளைக்கு பிறகு அப்புறம் தொடர்வோம். ஜூன் மாதத்தில் அடுத்த ஞான வாசிஷ்ட வகுப்பு ஜூன் மாதத்தில் தொடரும். நாளைக்கு வருடப்பிறப்பு வகுப்பு இல்லை, புதன் வியாழனில் கீதா பாஷ்யம் பார்க்கலாம். 4வது அத்தியாயத்தை முடிச்சுடுவோம். நல்லது. புதன் வியாழன் பகவத்கீதா பாஷ்ய வகுப்பு இருக்குது 9லேருந்து 10 மணி வரைக்கும். இன்றைக்கு மாலை ஜீவயாத்ரா வகுப்பு இருக்குது. இந்த ஞான வாசிஷ்ட வகுப்பு விடுமுறைக்கு பிறகு தொடரும். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.